ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளாவை மட்டும் இல்லாமல் இந்தியாவை ஃபுல்லாக உருக்கிய வயநாட்டோட ஒரு தாத்தா பாட்டி கதை தான் பார்க்க போகிறோம். கணவன் மனைவினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இவ்வளோ சோக சம்பவத்துலேயும் ஒரு உருக்கமான சம்பவம் நடந்திருக்குது. அதை இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. நிலச்சரிவின் போது வீட்டில் இருந்திருக்க அந்த பாட்டியும் தாத்தாவும் முதல் சரிவில் எப்படியோ தப்பிச்சு, இரண்டாவது சரிவிலையும் தப்பிச்சு கீழே இறங்கி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்திருக்காங்க. ஆனால் அந்த பாட்டி டெய்லியுமே அந்த காப்பகத்தில் இருக்க காவலாளிக்கிட்டையும் அந்த காப்பகத்தில் இருக்கவங்கக்கிட்டையும் நான் எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே இருந்திருக்கவங்க சொல்லியிருக்காங்க, நிலைமை தெரியுதா இல்லையா, இந்த மாதிரி நிலைமையில் நம்ம அங்கே போக முடியுமா, திருப்பியும் போயிட்டு வர முடியுமா அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த பாட்டி விட்டப்பாடே இல்லை. கண்டிப்பாக நான் என் வீட்டுக்கு போயே ஆகணும், நான் வீட்டுக்கு போய் இருக்கணும்லாம் சொல்லலை, வீட்டுக்கு போயிட்டு திருப்பியும் உடனே வந்துடுவேன், ஆனால் எப்படியாச்சும் என்னை கொண்டு போய் அந்த வீட்டில் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கிட்டே இருந்த அவங்க மகனும் அந்த காப்பகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க மகன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, பாட்டி தாத்தாவோட வீடு ஓரளவுக்கு சிதையாமல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேள்விப்பட்டதும் பாட்டிக்கு இன்னும் சந்தோஷம், எப்படியாச்சும் அந்த வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசையாகவே இருந்திருக்காங்க. அந்த ஆசையை திருப்பியும் அங்கே இருந்தவங்க கிட்டெல்லாம் சொல்ல, உடனே அவங்களும் சரி நம்ம இந்த பாட்டி ஆசையை நிறைவேற்றி வைக்கலாம் அப்படின்னு அந்த பாட்டியோட மகனும் அவங்கள பின்னாடி பைக்கில் உட்கார வச்சு மேலே வயநாட்டில் இல்லை, அது கிட்டத்தில் இருக்க ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே மலைக்கு மேலே இருக்க அந்த இடத்துக்கும் போயிருக்காங்க. போய் பார்த்தா அந்த வீடு அப்படியே தான் இருந்திருக்குது. எதுக்காக இந்த மாதிரி பாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போகணும் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பாட்டிக்கிட்ட துருவி கேட்டப்ப அந்த பாட்டி சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து கேட்டுகிட்டே இருந்தப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க கணவனுக்கு குடலில் ஏதோ ஒரு நோய் இருந்திருக்குது, அதனால அவர் ரொம்ப கஷ்டமும் பட்டிருக்காரு. ஆனால் அதுக்காக 100 நாள் வேலை, கிடைச்ச வேலை அப்படி இப்படின்னு செஞ்சு கொஞ்சம் காசு கொஞ்சம் நகை இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. அதாவது கணவனோட அறுவை சிகிச்சைக்காக சேர்த்து வச்சுருக்காங்க. அதை நான் வீட்டில் தான் வச்சுருக்கேன், ஒரு இடத்துல மறைச்சி தான் வச்சுருக்கேன், அதை போய் நான் எடுத்துகிட்டு வரணும், அப்போ தான் என் கணவனுக்கு அதை காசு கட்டி அறுவை சிகிச்சை பண்ணி குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் கேரளாவை மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே இருக்க எல்லார் மனசுலேயுமே ரொம்ப கஷ்டத்தை தான் உண்டாக்கியிருக்குது. அதோட ரொம்ப வியப்பாகவும் இருந்திருக்குது. எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த சூழ்நிலையிலையும் கூட ஒரு கணவருக்காக மனைவி மனம் தளராமல் அந்த நகை காசு எல்லாத்தையும் போய் எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. கணவன் மனைவினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சூழ்நிலையிலையும் இந்த கதை உணர்த்திருச்சு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.